போட்டிருக்கோம். பாருங்க நான் ஒரு பேக்கெட் ஓரியோ எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ரெண்டு ரெண்டா உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நைஸா தூள் பண்ணிக்கோங்க. இப்போ தூள் பண்ணதை கொஞ்சம் ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம். பாருங்க நல்லா நைஸா தூள் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் வெண்ணெய் உருக்கி வச்சிருக்க லேசா, அதை 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதை ஒரு டம்ளருக்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஒரு 2 ஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி டம்ளர்ல வச்சுட்டு இதை நல்லா அப்படியே பிரஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அதுக்கு மேல ஊத்துறதுக்காக இப்போ ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்குங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் கிரீமை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம பொடி செஞ்சிருக்க ஓரியோ பிஸ்கட் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த டம்ளர்ல இதை ஃபில் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ நம்ம பீட் பண்ணதை இந்த மாதிரி கவர்ல நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நான் நீங்க ஸ்பூன்ல கூட எடுத்து போடலாம். இந்த மாதிரி கவர்ல ஃபில் பண்ணி போட்டீங்கன்னா நல்லா சமமா வரும். பாருங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இங்க ஓரத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இந்த மாதிரி ஸ்பூன்ல சமப்படுத்திக்குங்க. பாருங்க நான் சாக்லேட் இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் ஊத்திக்குங்க. பாருங்க இதை நல்லா உருக்கிக்கலாம். நம்ம பாருங்க இப்ப நல்லா சுடுதண்ணி காஞ்சிட்டு இருக்கு. அது மேல இந்த கிண்ணத்தை வச்சு நல்லா சாக்லேட் உருக்கிக்கலாம். நம்ம பாருங்க நம்ம போட்ட சாக்லேட்லாம் நல்லா உருகிருச்சு. இப்போ இதை கொண்டு போய் அந்த டம்ளர்ல ஊத்திக்கலாம். நம்ம பாருங்க நம்ம சாக்லேட் உருக்குனது கொஞ்சம் ஆற விட்டு இது மேல ஊத்தி விட்டுக்குங்க. இப்போ இது கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாங்க. 2 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க ஓரியோ பிஸ்கட் வச்சு மூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மூஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.